பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்கள் 85 முதல் 88 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 85வது சங்கீதத்திலே கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிறையிருப்பிலிருந்து திருப்பப்படுகிறதான ஒரு சங்கீதம். ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு கர்த்தரை நோக்கி என் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள கோபத்தை ஆறப்பண்ணும் என்று சொல்லி கர்த்தருடைய கோபாக்கினியிலிருந்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த சிக்ஷையிலிருந்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த தண்டனையிலிருந்து நாம் உயிர்ப்பிக்கப்படும்படி இதோ ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து பாடினதான ஒரு சங்கீதம். 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், வருஷங்களின் நடுவிலே நீர் எங்களை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே விதமாக இங்கேயும் தேவன் தம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் சஞ்சலத்தில் மனப்பாரத்தினாலே இதோ நெருக்கத்தின் மத்தியில் இருந்த யாக்கோபுக்கு நல்ல செய்தி வந்தது. அது என்ன செய்தி என்று சொன்னால், யோசேப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்லப்பட்டு விட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டதான். யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்திலே அவன் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறான், நல்ல செய்தி வந்தது. அப்பொழுது யாக்கோபு அவருடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே விதமாக தேவன் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக கிருபையும் சத்தியத்தையும் நிறைந்தவராய் நம்மோடு வந்து வாசம் பண்ணினார். அவர் தாமே சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதான தேவன். அவர் தாமே தம் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கூறுவார் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும்படியாக, நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும்படியாக தேவகுமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அந்த நீதியின் தேவன் மீண்டுமாய் வரப்போகிறார். அவருக்கு அந்த நீதி அருளுகின்ற உன்னத தேவனுடைய வருகைக்காய் நாம் காத்திருப்போம். 86வது சங்கீதம் தாவீதின் சங்கீதமாய், கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்தின் கருப்பொருள் என்ன என்று சொன்னால், என்னுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், என்னுடைய ஆத்துமாவை உம்மிடத்திலே உயர்த்துகிறேன். ஆம், ஆத்துமாவை குறித்து மிகவும் கரிசனையுள்ள தாவீது இங்கே ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும்படி, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டோடைய கிருபையை பற்றி கொண்டு, நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் தன்னை தாழ்த்தி விண்ணப்பிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எல்லா பொல்லாங்கிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படியாக, சத்துரு வைத்திருக்கிறதான கண்ணியிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படியாக நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் நம்மை ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 87வது சங்கீதத்தில் சியோனை குறித்து அந்த பாட்டாகிய சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், யாக்கோவின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிறோம். சியோன் வாசல்களில் பிரியமாய்க்கிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இன்னான் இங்கு பிறந்தான் என்று சொல்லி எழுதப்படும். எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும், ராகாபை போல, பாபிலோனை போல, எத்தனை பெலிஸ்தீனை போல எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டால், ஆம், அந்த மனுஷனுடைய பெயர் அங்கே எழுதப்படும். சியோனிலே நமது பெயர் எழுதப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. உன்னதமானவர் அவர் தாமே ஸ்திரப்படுத்தி ஜனங்களின் பெயர்களை எழுதுகிறார். ஜீவ புஸ்தகத்திலே நமது பெயர்கள் காணப்பட வேண்டும். நாமும் கூட நித்திய சியோனை நாம் சுதந்தரிப்போம். 88வது சங்கீதத்திலே
எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். தன் துன்பத்தின் வேளையிலே இந்த ஏமான் மிகுந்த துன்பத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தை குறித்து பார்க்க, யோபுவை போல பல கஷ்டங்களிலே சூழ்நிலையில் இருக்கப்படுகிற சூழ்நிலையிலே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதான ஒரு சங்கீதம். என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரே, நான் குழியில் இறங்குகிறவர்களோடு என்னை எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போல் ஆனேன் என்று சொல்லி, மரித்தவர்களில் ஒருவனைப் போல நிகழப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி, இதோ தனது நெருக்கமான சூழ்நிலையிலே அவர் தனது ஆண்டோட சமூகத்திலே தனது விண்ணப்பத்தை வைக்கிறார். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில், உபத்திரவங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற வேளையில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். காலையில் தோறும் நமக்கு ஆண்டோடைய கிருபைகள் புதியவைகள். அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் விதமாக அதிகாலையிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை உண்டு. அந்த கிருபை நம்மை பலப்படுத்தும். அந்த கிருபை நம்மை வழி நடத்தும். அந்த கிருபைக்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் தாமே நம்மையும் சகல தீங்குகளிலிருந்தும் சகல உபத்திரவங்களிலிருந்தும் சகல பாடுகளிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்மை நடத்துவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும்.